நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வரையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு தான். எனவே ஒரு தேவ பிள்ளை நம்மிடத்தில் இருக்கிற பலனை காண்பிக்க துடிக்கிறதை விட நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறது காண்பிக்கிறதே என் கூட கர்த்தர் இருக்காங்க. இதை சொல்றதுல இதை காண்பிக்கிறதுல ஒரு தேவ பிள்ளை அதிக தீவிரமா இருக்கும். சிலதை அனுமதிச்சது எனக்கானதை அழிப்பதற்கோ அல்லது புதிதாய் நன்மைகளை அதுக்காக மாத்திரம் அல்ல. இழந்ததை ரெட்டிப்பாக்குவார், ரைட். இழந்ததை கத்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார். சில இல்லாய்மையை கத்தர் காண வச்சிருக்கிறார், சிலதை உண்டாக்கி கொடுப்பார். சில அழிவை காண வச்சிருக்கிறார், சிலதை ஆசீர்வாதமாய் தரப்போகிறார். இதெல்லாம் செய்வார். ஆனால் சிலதை கத்தர் அனுமதித்தது என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் சில கிரியைகள் நிமித்தமா ஜனம் அறிந்து கொள்ளும்படியாய். சிலர் உங்களுக்கு விரோதமா எழுப்புறாங்கன்னா கத்தர் அந்த இடத்துல உங்களை எப்படி நிறுத்த விரும்புறாங்க, உங்க கூட கத்தர் இருக்கிறத அவங்க பார்க்கணும். அது எப்படி காட்டுறது? அவங்களோட கத்தரின பிளஸ் பண்ணி அப்படி இல்ல, என்னுடைய செயல். அவங்க எனக்கு விரோதமா பேசும்போது நான் எப்படி பேசுறேன், நான் என்ன பேசுறேன், நான் என்ன செய்யறேன், என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கு. அவங்க சண்டைக்கு வராங்க, நானும் சண்டைக்கு போறேன்னா, அவங்க என்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, நானும் இதெல்லாம் பார்த்துதான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்படி சண்டைக்கு வரும்போது அவங்களோட ஆட்டோடைய வீட்டை கட்டி உயர்த்திட்டாரா, அதை பார்த்து அவங்க சொல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுல பாப்பாங்க, கத்த தரது பாப்பா. கத்தர் கூட இருக்கிறார் என்பதை பார்க்கணும்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல, உன்னுடைய ஆத்மாவில் உண்டாகிற மாற்றங்கள்